3 யோவான் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்க கேட்போம். மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது என்ன எழுதுறாரு? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். சுகமாய் இருக்கும்படி. அப்பாவுடைய மடியில மார்பல் எப்பொழுதும் சாய்ந்திருக்கிற யோவான் சொல்றாரு, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி விரும்புகிறேன். 3 குறிப்புகளை மட்டும் நான் இந்த வேத வசனத்தின் அடிப்படையிலே, ஆனால் மிக முக்கியமான ஒரு பகுதி ஒன்று உண்டு, அதையும் நான் நினைவுபடுத்தும்படிக்கு விரும்புகிறேன். நம்பர் 1, ஆன்மீக வாழ்வு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல, அதாவது ஆத்தும வாழ்வு, ஆன்மீக வாழ்வு என்று சொல்லலாம், அல்லாவிட்டால் ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆன்மீக வாழ்வு. நம்பர் 1. நம்பர் 2, சுக வாழ்வு, ஹெல்த்தி லைஃப். 1 ஸ்பிரிச்சுவல் லைஃப், நம்பர் 2 ஹெல்த்தி லைஃப். ஏன்னா சுகமாயிருக்கும்படி, அந்த வசனத்தின் முதல் பகுதி, உன் ஆத்துமா வாழ்கிறது போல, ஆத்துமா வாழ்கிறது போல. சற்று முன்பதாக கேட்டோம், எல்லாமே எங்க துவங்குது? இங்க, ஹார்ட், இருதயத்தில். இங்க துவங்குச்சுன்னா அது கதை வேற மாதிரி போயிடும். ஆனா எங்க துவங்கணும்? நம்முடைய வாழ்க்கையில இருதயத்திலே அது துவங்குமானால் அதுதான் வெற்றிகரமான ஒன்றாக இருக்கும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை கவனியுங்கள். நம்பர் 2, சுக வாழ்வு, ஹெல்த்தி லைஃப். நம்பர் 3, எல்லாவற்றிலும் வாழ்ந்து. முதலாவது, உன் ஆத்துமா வாழ்கிறது போல, ஆன்மீக வாழ்வு. 2வது, சுகமாய் இருக்கும்படி, சுக வாழ்வு, ஹெல்த்தி லைஃப். நம்பர் 3, எல்லாவற்றிலும் வாழ்ந்து, அதாவது பொருளாதார வாழ்வு, ஃபினான்சியல் லைஃப். இதை வேதத்தின் எல்லா பகுதிகளிலும் இந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வசனமானது அப்போஸ்தலனாகிய யோவான் காயுவுக்கு ஒரு கிரீட்டிங்ஸா சொல்றார், ஒரு ஆசீர்வாதமாக அல்லது ஒரு வாழ்த்துரையாய் சொல்லுகிறார். ஆனால் கிறிஸ்தவ உலகத்துல இந்த வசனமே ஒரு பெரிய உபதேசமாய் களை கட்ட ஆரம்பித்து விட்டது என்பதையும் சுட்டிக்காட்டாமல் இருக்க முடியாது. ஆனால் இங்கே ஒரு வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்குது. அதுல மிக முக்கியமாய் ஒரு காரியம் என்ன? கண்டிஷனல் பிராமிஸ், நிபந்தனையோடு கூடிய வாக்குத்தத்தங்கள். அப்ப இங்க ஒரு நிபந்தனை இருக்குது. என்ன நிபந்தனை? உன் ஆத்துமா வாழ்கிறது போல. காயு என்ற வார்த்தை எங்கேயாவது கேட்ட மாதிரி இருக்கா? இல்ல இந்த 3 யோவான்ல மட்டும்தான் கேட்டிருக்கிறீர்களா? எனக்கு தெரியல. ஆனா புதிய ஏற்பாட்டின் புத்தகத்தை 27 புத்தகங்கள், அதுல பவுலுடைய நிருபங்கள்ல பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் மட்டும் 5 காயுக்கள் இருக்கிறார். இன்னொரு முறை நீங்கள் வாசிக்கும் பொழுது அல்லது அதை பகுத்து கவனித்து பாருங்கள், எத்தனை காயு என்ற பெயருடையவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 பேர். அதுல ஒருவர் தான் இந்த யோவான் அட்ரஸ் பண்றாரு பாருங்க. இந்த 3 யோவான்ல யோவான் அட்ரஸ் பண்ணுகிற அந்த நபரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் 4 பேர் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களை அடையாளப்படுத்துகிறார். எனக்கு பெரிய சந்தோஷம் என்னுடைய ஆவியில் என்னன்னா, இந்த காயுன்னு சொல்லுகிற 5 பேரை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. 4 பேர் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்தில் இருந்தவர்கள். 5 பேரை குறித்து நீங்க அந்த வசனத்தெல்லாம் சொல்ல நேரம் இல்லை. 5 பேருடைய கேரக்டர், இந்த கேரக்டர்ஸ் எல்லாவற்றையும் நான் கவனிப்போமானால் மற்ற 4 பேரும் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மிஷனரி ஊழியங்கள்ல ரொம்ப அந்த காயு என்று சொல்லக்கூடிய அந்த மற்ற 4 பேருமே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்துல மிகவும் சப்போர்ட்டிவா, மிகவும் அவர்கள் ஊன்றுகோலாக இருந்தார்கள் என்று சொல்லும்போது என்னுடைய ஆவியில நான் ரொம்ப பரவசம் அடைகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 3 யோவான் நிருபத்தை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது
2ஆம் வசனத்துல 3ஆம் வசனமா, சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என்ன சொல்றாரு? அந்த காயுவை குறித்து இந்த யோவானே என்ன சொல்றாரு பாருங்களேன். முதல்ல சொல்லும் போதே சொல்றாரு 1ஆம் வசனத்துல, சத்தியத்தின்படி நேசிக்கிற, சத்தியத்தின்படி நேசிக்கிற. நம்ம எத்தனை பேர் நம்ம சத்தியத்தின்படி நேசிக்க முடியும்? என்ன நீங்க சத்தியத்தின்படி நேசிக்க முடியுமா? இந்த ஆளையா? அல்லது ஒரு நபரை நாம் சத்தியத்தின்படி நேசிக்க முடியுமா? ஆனா இந்த காயுவுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு கிரேட் அவருக்கு கிடைச்சிருக்குதுங்க. சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயு. சத்தியத்தின்படி நேசிக்கிற காயுன்னு மட்டும் சொல்லுங்க, பிரியமான காயுங்கிற. அடுத்த வசனத்துல 3ஆம் வசனத்துல, நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டார். அவர் எப்படிப்பட்ட ஆளா? சத்தியத்தை விசுவாசிப்பதே ஒரு பெரிய பாக்கியம்தான். ஆனா சத்தியத்தை விசுவாசிப்பது என்பது என்ன தெரியுமா? விசுவாசம் என்பதுதான் அடித்தளம். இந்த கட்டடத்துக்கு என்ன இருக்குது? ஒரு அடித்தளம், ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது, அஸ்திபாரம் இருக்குது. அஸ்திபாரம் இல்லாம கட்டடம் இல்லை. அந்த அஸ்திபாரம் இல்லாமல் கட்டடத்துல நாம் தைரியமாய் உள்ளே நாம் அமர்ந்திருக்க முடியாது, எந்த கட்டடமானால். ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நாம் கவனிக்கிறோம். சத்தியத்தை விசுவாசிப்பது ஒரு கட்டடத்தினுடைய அடித்தளம். ஆனால் வெறும் அடித்தளத்திலே வாழ முடியுமா? கட்டடமே இல்லாம வெறும் அஸ்திபாரத்திலே எத்தனை பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? நடக்காதுங்க, முடியாதுங்க. கட்டடம் அதுதான் சத்தியத்துல நடப்பது. கிறிஸ்தவ உலகத்துக்குள்ள இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பரிதாபம் என்ன தெரியுமா? அஸ்திபாரத்தையே நாம் திரும்ப திரும்ப போட்டுக்கொண்டே இருக்கிறோம். அஸ்திபாரத்தையே நாம் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் என்ன இல்லை? நான் சொல்லுவது உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் இருக்குது, ஆனா என்ன இல்லை? வாழ்க்கை இல்லை. எல்லாம் இருக்குதுங்க, ஆனா வாழ்க்கை வாழ்க்கை வாழ்க்கையற்ற கிறிஸ்தவம். கிறிஸ்தவத்துல இன்றைக்கு அநேகம் பிரச்சனைகளுக்கு காரணம் நம்முடைய சொந்த வாழ்க்கையில அது இல்லாதிருப்பது. ஆகவே நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து நான் சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று. சத்தியத்திலே அதை திரும்ப திரும்ப அந்த வார்த்தை இருக்கிறதை கவனிக்கிறோம். சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. அடுத்த வசனம் கூட பாருங்க, பிரியமானவனே காயுவுக்கு சொல்றாரு, திருப்பி அட்ரஸ் பண்றாரு. பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற. சகோதரனா யாரு? நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் யாரு? இங்க அப்போஸ்தலனாகிய யோவான் என்ன அட்ரஸ் பண்றாரு பாருங்க. நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற. அந்நியர் யாரு? அந்நியர் யாருங்க? நாம் ஏற்கனவே விருந்தோம்பலை குறித்து ஆக்கிலால் பிரிஸ்கிலாளுடைய வாழ்க்கையில அந்த விருந்தோம்பலை குறித்து நாம் ஏற்கனவே தியானித்தோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். அதை கூட இப்படிதான் செய்யறாராம். நான் ரீசெக்அப் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நான் சகோதரருக்கு செய்யறது போல அந்நியருக்கு செய்கிறேன்னா நீங்களும் உங்களை கேட்டுக்கொள்ளுங்க. நான் உங்களை கேட்பதற்கு எனக்கு தகுதி இல்லை. ஆனால் நான் எனக்குத்தானே கேட்டுக்கொண்டிருக்கிறேன். கேட்டுக்கொள்கிற கேள்வி இதுதான், நான் சகோதரருக்கு செய்வது போல அந்நியருக்கு நான் செய்கிறேனா? மாரநாத்தா என்கிற ஒரு குடும்பத்தில் இருக்கிற சகோதரர்களுக்கு செய்கிறது போல அந்த வட்டத்திற்கு வெளியே இருக்கிறவர்களுக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். அந்த வார்த்தையை ரொம்ப ஹைலைட் பண்ணும்படி விரும்புகிறேன். சகோதரருக்கும் விருந்தோம்பலை குறித்து நாம் ஏற்கனவே பேசுகிற போது நான் சொன்னேன், நமக்கு வேண்டியவர்களா இருந்தா அம்மா வாராங்கிற கதையை நான் நிறைய திருஷ்டாந்தங்களை சொல்லிவிட்டேன். ஆகவே திரும்பவும் நான் சொல்ல விரும்பல. ஆகவே விருந்தோம்பல் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? உண்மையாய் செய்கிறாய்.
பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் இல்லை. ஆனா அநேக நேரங்கள்ல என்ன தெரியுமா, இயேசு இந்த சுவிசேஷங்கள்ல அடிக்கடி கடிந்து கொண்ட ஒரு இடம் இருக்குதுங்க. என்ன இடம் தெரியுமா? வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோன்னு சொல்லுவாரு. அடுத்தது என்ன சொல்லுவாருன்னா, மாயக்காரரே உங்களுக்கு. நான் சொல்லல, இயேசு சொன்னதை நான் சொல்றேன். மாயக்காரர் என்று சொன்னால் என்ன, உள்ள ஒண்ணு இருக்குது ஆனா வெளியில ஒண்ணு என்ன பண்றோம், அதான் நடிக்கிறது இல்ல. இங்கே கவனிச்சு பார்த்தீர்கள் என்று சொன்னா, உள்ளே ஒன்று வெளியே ஒன்று, அதான் மாயக்காரர். மாயக்காரரே உங்களுக்கு ஐயோ. புதிய பாட்டை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா 2 தெசலோனிக்கேயர் 2:13 கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த தெசலோனிக்கே சபை விசுவாசிகளை வாழ்த்துகிறார். நான் இப்ப இதுல என்ன சொல்ல வரேன்னா, யோவான் ஒரு தனி நபருக்கு வாழ்த்து சொல்றாரு, பிரியமான காயுவுக்கு. இங்க பாருங்க, அப்ப யாரோ ஒருவருக்கு மட்டும்தான் அந்த ஒரு பொசிஷன் கிடைக்கும் என்பதல்ல. இங்கே 2 தெசலோனிக்கேயர் 2:13 நான் சொன்னது போல, கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படையும்படிக்கு என்று சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ சத்தியத்தில் நடப்பது. இயேசு இந்த உலகத்துல 3 வருஷ காலங்கள் அவர் இருந்தபோது, இயேசுவின் தம்முடைய ஊழியத்தை அல்லது தம்முடைய வேலையை ஆரம்பித்த உடனே, ஆரம்பித்த பிறகு அவர் செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? முதலாம் அற்புதமா தண்ணீரை ரசமாக்கினதா, குஷ்டரோகியை சுகமாக்கினதா, மரித்தோரை எழுப்பினதா? இல்லைங்க. அவர் செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? மத்தேயு 4, லூக்கா 4 ஆகிய 2 அதிகாரங்களிலும் சொல்லப்பட்டிருக்கும். அவர் தம்முடைய வாயை திறந்து தேவனுடைய வார்த்தையை இயேசு பேசினார். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை பாருங்க. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். பாருங்க, இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே சோதனைக்காரன் வருகிறான். இதை நாம் மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலும் லூக்கா 4ஆம் அதிகாரத்திலும் கூட நாம் இந்த காரியத்தை குறித்து நாம் படிக்கிறோம். அந்த 3 சோதனைகள் அவருக்கு ஏற்பட்ட போது, மத்தேயு 4:4 பின்பகுதி எழுதி இருக்கிறதே என்றார். 7ஆம் வசனத்தின் பின்பகுதி எழுதி இருக்கிறதே என்றார். 10ஆம் வசனத்தின் பின்பகுதி எழுதி இருக்கிறதே என்றார். இயேசு 3 முறையும் மும்முறையும் என்ன சொன்னார் தெரியுமா? எழுதி இருக்கிறதே. முதல்ல என்ன சொன்னாரு? மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். இந்த வார்த்தையில தான் சத்தியத்தில் இவர்கள் என்ன செய்தாங்க? காயுவை குறித்து படிக்கிறோம். நீ சத்தியத்திலே நடந்து கொள்கிறாய், நீ சத்தியத்திலே நடந்து கொள்கிறாய். சத்தியத்திலே நடக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். நல்ல கவனிங்க, சாத்தான ரொம்பவும் நம்ம ஓரம் கட்டிட முடியாதுங்க. இவர் எழுதி இருக்கிறதேன்னு சொன்ன உடனே பிசாசு என்ன சொன்னான் தெரியுமா? நம்மளை விட அவனுக்கு வசனம் ரொம்ப ஓவரா தெரியுங்க. மத்தேயு 4 அந்த வசனத்தை, அந்த வார்த்தையை கவனிங்க. நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாள குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். எழுதி இருக்கிறதே என்று சொன்னான். இவர் எழுதி இருக்கிறதே சொன்னா நம்மாள் இல்லையோ? நம்மாள் இல்ல, மேற்படியான் சொல்றான் எழுதி இருக்கிறதே. இப்படிதான் எழுதி இருக்க. நம்ம சில நேரங்களில் பிரசங்கிக்கும் போது பாத்தீங்கன்னா அதுக்கு பல கமெண்ட்ஸ் எல்லாம் வரும் பாருங்க. இது எப்படிப்பட்ட கமெண்ட்? இயேசு ஞானஸ்நானம் பெற்றார். 3ஆம் அதிகாரத்தின் கடைசியில பிதா என்ன சாட்சி கொடுக்கிறார் தெரியுமா? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். பிதா சாட்சி கொடுக்கிறாருங்க. சாட்சி கொடுத்து எவ்வளவு நேரம் ஆச்சுது, எத்தனை நாள் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எழுதப்பட்டிருக்கிற தொகுப்பை நாம் கவனிப்போமானால்
மத்தேயுவிலையும் 3ஆம் அதிகாரத்தில் இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறுகிறார். பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபத்தில் அவர் மேல் வந்து இறங்குகிறார். பிதா சாட்சி கொடுக்கிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், beloved son, என்னுடைய நேசகுமாரன். கொஞ்ச நேரத்துல மேற்படியா வாரான். அங்கேயும் 3ஆம் அதிகாரத்துல சாட்சி கிடைக்குது. 4ஆம் அதிகாரத்துல நம்மால் வாராரு, வந்து சொல்றாரு, இப்படியும் எழுதி இருக்கிறது, இப்படியும் எழுதி இருக்கிறது. ஆனால் இயேசு அவனால அதுக்கு மேல பேச முடியல. அவன் கொஞ்சம் வாழாட்டுவான், புரியுதா? அவன் கொஞ்சம் வாழாட்ட தான் செய்வான். ஆனா அதுக்கு பிறகு வாழ நாய் பார்த்தீங்கன்னாக்க கொஞ்ச நேரம் குலைச்சுக்கிட்டே வரும். நீங்க இப்படி கீழே அப்படி குனிஞ்சீங்கன்னா போதும், இதுக்கு கோபம் வந்துட்டு நினைக்கிறேன். நான் குனிஞ்ச உடனே அது ஒரு மாதிரியா பண்ணுது. சரி, தேவைன்னா நான் அதுக்கு சரி சப்போர்ட்லாம் நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவேன். ரைட், இப்போ கவனிங்க. சில நாய்கள் குனிந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா துண்டை காணோம் துணியை காணோன்னு வாழை மடக்கிட்டு ஓடிடும் பாருங்க. அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு 11ஆம் வசனம், அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான் அப்படின்னு மத்தேயுல இருக்குது. ஆனா லூக்கா 4:13 பார்த்தீங்கன்னா சில காலம் அவரை விட்டு விலகி போனான். லூக்கா ஒரு மருத்துவர் மட்டுமல்ல, ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர். லூக்கா 4:13 படிச்சீங்கன்னா பிசாசானவன் சோதனையெல்லாம் முடித்த பின்பு சில காலம் அப்படின்னா அடிக்கடி வந்து ஆட்களை ஏவி விட்டு இவரை ராஜாவாக்கிடுவோம் அப்படின்னு ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் இவர் அப்படியே மேல கொண்டு போய் அப்படியே உருட்டி தள்ளிடுவோம். நடந்துச்சா? நான் பைபிள்ல இருக்கிறதான் சொல்றேன், வசனங்களை சொல்ல நேரம் இல்லை. அதனாலதான் திருவசனங்கள் லூக்கா நல்ல ஒரு ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார், சோதனையெல்லாம் முடிந்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனார். என கேட்கிற எனக்கு அருமையானவர்களே, உள்ளே ஒன்று வெளியே ஒன்றல்ல. யோவான் 10ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம் அல்லவா, உள்ளும் புறம்பும் சென்று, யோவான் 10:10 இருக்கும், உள்ளும் புறமும் மேய்ச்சல். உள்ளும் புறமும் ஒரு கிறிஸ்தவன், ஒரு மெய் கிறிஸ்தவனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? உள்ளும் புறமும் எப்படி இருக்கணும். நான் அப்படி இருக்கேன்னா எனக்கு தெரியாது. அதுதான் என் ஜெபம். என் ஜெபம் என்ன நினைக்கிறீங்க? என் ஜெபம் எல்லாம் ஒன்றுதான். ஆண்டவரே, இந்த உள்ளும் புறமும் எப்படி இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்து இந்த மாதிரி ஒரு ஒயிட்ல நிற்கும் போது இங்க எப்படி இருக்கிறனோ, உள்ளும் புறமும் ஒன்னா இருக்கணும் ஆண்டவரே. வீட்டுல ஒரு மாதிரியும் இங்க வந்து வேற மாதிரி இருக்கக்கூடாது ஆண்டவரே. இங்க வேற மாதிரியும் வீட்டுக்குள்ள போனா வேற மாதிரியும் நான் இருக்கக்கூடாது. இதுதான் என்னுடைய ஜெபம். ஒரு வசனத்தை நீங்க கவனிச்சு பாருங்க. ஒரு வசனத்தை நான் சுட்டி காட்டுகிறேன். எரேமியா 17:9, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும். எப்படி இருக்குதா? எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே எப்படி இருக்குதா? திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அதை நான் இன்னொரு மொழிபெயர்ப்புல இது படிக்கிறதுக்கே ஒரு மாதிரி திருக்கு முறுக்கா இருக்கு அப்படின்ட்டு இன்னொரு மொழிபெயர்ப்பை கொஞ்சம் எடுத்து பார்த்தா அதுல என்னதான் இருக்குன்னு பார்த்தா அதுல போட்டிருக்குது, இருதயமே அனைத்திலும் வஞ்சகம் உள்ளது, அதனை நலமாக்க முடியாது, அதனை யார்தான் புரிந்து கொள்வார். ஆனா 10ஆம் வசனம், ஆண்டவராகிய நானே இதய சிந்தனைகளை ஆய்பவர், உள் உணர்வுகளை சோதித்து அறிபவர், ஒவ்வொருவரின் வழிகளுக்கும் செயல்களின் விளைவுகளுக்கும் ஏற்றவாறு நடத்துகிறவர் என்று இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய மொழிபெயர்ப்பே நமக்கு 100% போதுமானது. நாம் கீழ்ப்படிவதற்கும் பரிசுத்தமாவதற்கும் பக்தி விருத்தி அடைவதற்கும். அருமையானவர்கள, இந்த வசனமே நமக்கு போதுமானது, அதற்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் சில மொழிபெயர்ப்புகளை நாம் உற்று கவனித்து பார்க்கிற பொழுது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு டெப்த் கிடைக்கத்தான் செய்கிறது என்பதை ஒத்துக்கொள்ளாமல் இருக்கவே முடியாது. அப்ப எல்லாவற்றை பார்க்கிலும் 1 யோவான் 3:20 பாருங்க, நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் என்ன பண்றாராம்? அறிந்திருக்கிறார்.
ஒரு முறை கூட கொஞ்சம் சத்தமா படிங்கம்மா. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். கடந்த நாட்கள்ல என்னுடைய கரத்துறை ரொம்ப நாள் ஆயிற்று. இப்படிப்பட்டவைகளை நான் ரொம்ப பத்திரமா சேஃபா வச்சிருப்பேன். தலைப்பு என்ன தெரியுமா? நமக்குள் பதிவாகி கொண்டிருக்கும் வீடியோ. நமக்குள் எனக்குள் பதிவாகி கொண்டிருக்கும் ஒரு வீடியோ எனக்குள்ள பதிவாகிட்டு இருக்குதுங்க. நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா, இப்ப நம்ம பொதுவா பார்க்கிறோம், we are under the CCTV கேமரான்னு போட்டிருப்பேன். பெரிய மால்கள்ல பல இடங்களுக்கு போனா you are under the CCTV கேமரா. இங்கேயும் கூட நம்ம சிசிடிவி கேமராவுக்குள்ள தான் இருக்கிறோம். ஆனா அது சில நேரம் கோளாறு கூட பண்ணும். ஆனால் இந்த ஒரு தேவ மனுஷன் அருமையான ஒரு கைப்பிரதி ஒன்று, அதனுடைய தலைப்பு என்ன தெரியுமா? நமக்குள் பதிவாகி கொண்டிருக்கும் வீடியோ. நமக்குள் பதிவாகி கொண்டிருக்கும் ஒரு வீடியோங்க. அதை கொஞ்சம் படிச்சு பார்த்தேன். நமக்குள்ள எப்படி அந்த வீடியோ பதிவாகுதான் தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் ஒரு மெமரி பவர் இருக்கா? நம்ம எல்லாருக்கும் என்ன பவர் இருக்குது? ஞாபக சக்தி. ஞாபக சக்தி அதுதாங்க தேவன் வைத்திருக்கிற நமக்குள் பதிவாகி கொண்டிருக்கும் வீடியோ. என்ன? மறந்தே போச்சு சொல்லுவோம். ஆனா அந்த சந்தர்ப்பம் வருகிற போது, யாராவது ஒருவர் அந்த காரியத்தை நமக்கு நினைப்பூட்டின போது, ஆமா 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 ஆமா. அதனால இங்கேயும் போனா கொஞ்சம் கவனமாவே எல்லாத்தையும் செய்யுங்க. இதை நான் வெளிப்படையா சொல்ல முடியாது, சொன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா சொன்னாலும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு திருமண அரங்கத்துல ஒரு திருமணம் எல்லாம் முடியுது. ஒருவர் பேகை வச்சுட்டு எங்கேயோ திரும்பி இருக்கிறாரு. கடைசி வந்து பார்த்தா பேகை காணும். பேகை காணல. கடைசியா சிசிடிவி கேமராவெல்லாம் போட்டு பார்த்தா, ஒருத்தர் மெதுவா அப்படியே எடுத்து அதை அப்படியே மறைச்சி அப்படியே கொண்டு போற. பேங்குகள்ல கூட இந்த மாதிரி அபாயங்கள் பல நடந்திருக்குது. சாட்சிகள் பலர் இங்கே இருக்கிறாங்க. என்னை கேட்கிற அருமையானவர்களே, நாம என்ன செய்கிறோம் அல்லது என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அல்லது நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம் என்பதை எல்லாம் கூட நம்முடைய நினைவாற்றல், அந்த மெமரி இருக்குது பாருங்க, எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுதுங்க. அப்படின்னா ஒரு நியாய தீர்ப்புல தேவனுக்கு முன்பதாக நாம் போய் சிங்காசனத்துக்கு முன்பாக நாம் நிற்கும் போது நம்ம யாராவது தப்ப முடியுமா? நான் தப்ப முடியுமா? நான் தப்ப முடியுமா? முடியவே முடியாதுங்க. தேவன் அதை கேமராவை ஆன் பண்ண உடனே உலக தோற்றம் முதல் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்குதுங்க. ஆகவே என்னை கேட்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். 21 பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் எப்படி இருக்கலாமா? தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக நாம் பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே நாம் என்ன பண்றோம்? பெற்றுக் கொள்கிறோம். மத்தேயு 6:33 நம்ம எல்லாருக்கும் தெரியும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேடுங்கள். முதலாவது நாம் செய்ய வேண்டியதுங்க. இப்ப நாம் எதை தியானிக்கிறோம்? ஆன்மீக வாழ்வு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல. கண்டிஷனல் பிராமிஸ், கண்டிஷனல் பிராமிஸ், நிபந்தனை உள்ள வாக்குத்தத்தம். உன் ஆத்துமா வாழ்கிறது போல. நம்ம ஆத்துமா வாழ்ந்துகிட்டு இருக்குதா? செத்துக்கிட்டு இருக்குதா? என் ஆத்துமா செத்தா கூட பரவாயில்ல, கூட இருக்கிற 4 பேரை சாகடிக்காமலாவது இருக்கணும். எப்படி இருக்கு?
என் ஆத்துமா எனக்குள்ள செத்து போறது வேற விஷயங்க. ஆனா நான் கூட இருக்கிற 4 பேரை ஆத்துமாவை சாகடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா எனக்கு நியாய தீர்ப்பு விளைவு அதிகமா இருக்கும்ல. ஆகவே திருவசனத்தை நாம் கவனிக்கிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல ஒரு 10 வசனத்திற்குள்ள 5 முறை சொல்லி இருக்கிற ஒரு சத்தியம் என்ன தெரியுமா? சொல்லி இருக்கிறேன், கவலைப்படாதிருங்கள். நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். மத்தேயு 6ஆவது அதிகாரத்துல 34 பாருங்க. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். அதுல அந்த திருவசனத்தை நீங்க, அதாவது 25 இருந்து மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25 இருந்து 34 வரைக்கும் போய் இன்னொரு முறை செய்து பாருங்க. ஒரு பென்சிலை வச்சு அதுல ஒரு நம்பர் 1 2 3 போட்டு ஒரு ரவுண்ட் பண்ணுங்க. 5 முறை சொல்லி இருக்குதுங்க. 5 முறை சொல்லி இருக்குது, கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். டோன்ட் வரி, கவலைப்படாதிருங்கள். நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? என்னுடைய 50 ஆண்டு கிறிஸ்தவ வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்ட ஒரு 3 பாடங்கள். என்னுடைய 50 ஆண்டு என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்ட, அதாவது இல்ல தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த 3 பாடங்கள். எந்த வசனத்தின் அடிப்படை தெரியுமா? சங்கீதம் 119:49, நீர் என்னை நம்பப்படின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். என்ன வசனம்? நீர் என்னை நம்ப பண்ணின வசனங்க. கர்த்தர் நம்முடைய ஆவியில சில வசனத்தை நம்ப பண்ணுவார் தெரியுமா? வேகமா சொல்லிடுறேன். நம்பர் 1, தேவன் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார். பலமுறை நான் அதை சொல்லியிருக்கிறேன். தேவன் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார். ஒருபோதும் தவறு, என்ன நடக்கட்டுங்க, எங்க அப்பா தப்பு செய்ய மாட்டார். நம்பர் 2, எந்த சூழ்நிலைகளும் முடிவல்ல. எந்த சூழ்நிலையா இருக்கட்டுமே, எதல்ல அது முடிவில்லை. அப்பா ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். இந்த பலவீனம், இந்த வியாதி, அது இதுன்னு சொல்றாங்களா, அது முடிவல்ல. எந்த சூழ்நிலைகளும் முடிவல்ல. நம்பர் 3, மூன்றாவது, ஃபில்டர், ஃபில்டரிங் மைண்ட். அதாவது ஃபில்டர்னு சொன்னா அந்த வடிகட்டுறோம் பாருங்க. எனக்கு தேவனுடைய இருதயத்தில் நம்பப்படுன ஒரு காரியம் என்னன்னா, அதாவது நான் வாலிபனாக சிறுவைகுண்டத்திற்கு நாசரேத்திலிருந்து கர்த்தரை ஆராதிப்பதற்காக கூடி வருகிற அந்த நாட்கள்ல தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தது மிக முக்கியமாய் அந்த 3வது, ஒரு ஃபில்டரிங் மைண்ட் இருக்கணும். பொதுவாக நம்முடைய வீடுகள்ல எல்லாம் ஃபில்டர், டீ ஃபில்டர் இருக்கும், காப்பிக்கு இருக்கும், மாவு எல்லாத்துக்கும் ஃபில்டர் இருக்கும். ஆனால் ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, அந்த ஃபில்டர்ல என்ன நடக்குது? குப்பை எல்லாம் ஃபில்டர்ல மேல இருக்கும். இல்லை உங்க ஊர்ல உங்க வீட்டில் வேற மாதிரி ஃபில்டரா? நம்ம ஃபில்டர்ல என்னங்க பண்றோம்? ஃபில்டர்ல குப்பை எல்லாம் மேல இருக்குது, அசட் எல்லாம் மேல இருக்குது, நல்ல ஜூஸர்ல எங்க போகுது? அந்த மாதிரி ஃபில்டரை பற்றி நான் சொல்லல. ஆனா நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்முடைய ஃபில்டர் எப்படி இருக்கணும் தெரியுமா? தேவையானவைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஒரு அனுபவத்தை உங்க வாழ்க்கையில் நீங்க கற்றுக்கொள்ளுங்க. இந்த ஒரு அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்டோமானால் எவரோடு நமக்கு என்ன வராது தெரியுமா? மோதல் வராதுங்க. திரும்பவும் சொல்லுகிற இந்த 50 ஆண்டு அனுபவங்கள்ல அதிகமான மாரநாத்தா ஸ்தாபனத்தில் ஐக்கியத்தில் மேல இருந்து கீழே வரைக்கும் நான் ஐக்கியப்பட்டு கொண்டிருக்கிறேன். பலவிதமான தலைமைத்துவங்களிலும் நான் இருக்கிறேன், இருந்து கொண்டிருக்கிறேன், இருந்திருக்கிறேன். ஆனா எனக்கு யாரு கூட எனக்கு உறவு பிரச்சனை வரல. ஏன் தெரியுமா? என்னுடைய பெரிய ஜெபமோ அல்லது பெருசா ஒண்ணும் கிடையாதுங்க. ஒன்னே ஒண்ணு எனக்கு தெரியும், ஒரு ஃபில்டரிங் மைண்டை கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்துட்டார். அதுக்கு பைபிள் ஸ்கூல் போவதற்கு முன்பதாகவே ஒரு ஃபில்டரிங் மைண்ட் எனக்கு கற்றுக் கொடுத்து விட்டார். ஒரு காரியத்தை ஃபில்டர் பண்ணணும். என்ன ஃபில்டர்? இன்னும் சுருக்கமா சொல்றேன்னு, சில நேரங்களில் சிலர் யாரையோ ஒருத்தரை கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஒரு பிரசங்கியார், ஒரு ஊழியக்காரர் ஒருவரை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவரை மாதிரி வருமா? அவரை மாதிரி. ஆனா நான் அப்படி பார்க்க மாட்டேன். ஏன்னா
நாணயத்தினுடைய ரெண்டு பக்கத்தையும் பார்ப்பதற்கு இந்த ஃபில்டரிங் மைண்ட் அதுதாங்க. நாணயத்தினுடைய ரெண்டு பக்கம், ஒரு பக்கம் சிறப்பானவைகள், அடுத்த பக்கம் இருக்கா இல்லையா? எல்லாருடைய வாழ்க்கையில ரெண்டு பக்கம் இருக்குதுங்க, ரெண்டு பக்கம் இருக்கு. ஆகவே நாம் இதை சரியாய் அறிந்து கொள்வோமானால் வாழ்க்கை உயர்வை நோக்கி கொண்டே இருக்கும். திருவசனத்தில் நாம் கவனிப்பது போல உன் ஆத்துமா வாழ்கிறது போல. ஆத்துமா என்ன செய்யணும்? வாழுதா? வாழுதா? வாழுதா வீழுதா என்ன செய்துன்னு பாருங்க. உன் ஆத்துமா வாழ்கிறது போல கிறிஸ்துவுக்குள் என் ஆத்துமா வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நான் மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியாய், நான் கிறிஸ்துவுக்கு ஒரு சாட்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? வேகமாய் இரண்டாவது குறிப்பு, சுக வாழ்வு, ஹெல்த்தி லைஃப். அந்த 3 யோவான் 2ஆம் வசனத்தில் படிக்கிறோம் பாருங்க. சுகமாய் இருக்கும்படி உன் ஆத்துமா வாழ்கிறது போல. அதான் நம்பர் 1 ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆன்மீக வாழ்வு. நம்பர் 2 சுக வாழ்வு, ஹெல்த்தி லைஃப், சுகமாய் இருக்கும்படி. ஆனா இன்றைக்கு ஹெல்த்தி லைஃபை பற்றி பேசுறதுக்கு இவருக்கு என்ன துணிச்சல் வந்துட்டுன்னு கேட்குறீங்களா? இந்த வசனத்தின் அடிப்படையில் நான் சிலவற்றை சொல்ல என்னால முடியும். திருவசனத்திற்கு நாம் கீழ்ப்படிவோமானால், திருவசனத்திற்கு நாம் செவி கொடுத்து கொண்டே இருப்போமானால், அநேக வசனங்கள் இருக்குது. நாம் எல்லாரும் வேதத்தில் வளர்ந்தவர்கள், அதிக நேரத்தை நான் எடுத்துக்கொள்ளும்படிக்கு விரும்பல. ஆனால் சில நடைமுறை ஆலோசனைகளை நான் சொல்லும்படி விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம், அதாவது நோவாவை பார்த்து கர்த்தர் பேசுற ஜலப்பிரளயத்துக்கு பிறகு ஆதியாகமம் 8:15 நோவாவை நோக்கி 22 ஒன்னு சொல்றாரு பாருங்க. பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும், சீதனமும் உஷ்ணமும், கோடை காலமும் மாரிக்காலமும், பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்திலே சொன்னார். நல்ல கவனிங்க, தேவன் சொன்னாருங்க, நோவா சொல்ல. தேவன் சொல்றாரு, தேவன் அட்ரஸ் பண்றாரு. என்ன அட்ரஸ் பண்றாரு? பூமி உள்ள நாளளவும். இன்னும் இருக்குது பூமி, வானமும் பூமியும் ஒளிந்து போகும்னு சொல்லி இருக்குது. ஆனால் இன்னும் இருக்குதுங்க. தேவன் அட்ரஸ் பண்றாரு, பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும், சீதளமும் உஷ்ணமும், கோடை காலமும் மாரிக்காலமும், பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். அவர் சொல்லி இருக்கிறாருங்க. பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும், மற்றதெல்லாம் அதோட அதனுடைய சப் பாயிண்ட்ஸ் தான். மற்றதெல்லாம் ஒளிவதில்லை. கவனிங்க, யாத்ராகமம் 15, அதுல வேகமாக நான் அந்த வசனத்துக்கு 10 மட்டும் வருவோம். அதாவது அந்த யாத்ராகமம் 15ஆம் அதிகாரத்துல 1ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையான உடனே அவங்க கர்த்தரை புகழ்ந்து பாடுறாங்க. மோசேயுடைய சகோதரியாகி மிரியாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை பாடின ஒரு பாடல் என்று அந்த முதல் வசனத்துல கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு என்று 1ஆம் வசனம் துவங்கும். அதை தொடர்ந்து நீங்க கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா 5ஆம் வசனத்தின் கடைசியில குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினாள் என்று மிரியாமை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கும். 26 நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து. நல்லா கவனிங்க, ஹெல்த் எங்க ஆரம்பிக்குதுன்னு கவனிச்சுங்களா? ஹெல்த் எங்க ஆரம்பிக்குது? சுகவாழ்வு எங்க ஆரம்பிக்குது? நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றை உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். நமக்கு தெரியும் எதை தேவன் சொல்றாரு பாருங்களேன். நான் உன் அப்பத்தையும் தண்ணீரையும். முதல்ல தேவன் கை வைக்கிறது எங்க வைக்கிறாரு? அப்பம். அடுத்த இதுல கை வைக்கிறாரு, தண்ணீர்ல கை வைக்கிறாரு. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து
வாதையை உன் கூடாரத்தை விட்டு நான் என்ன பண்ணுவேன், விளக்குவேன் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லுகிறதை நாம் இங்கே கவனிக்கிறோம். இங்க நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, சுவிசேஷங்கள்ல இயேசு நிறைய அற்புதம் செய்தாரு. 5000ங்களை எப்படி போஷித்தார். ஒரு சிறு பையன் என்ன வச்சிருந்தான், 5 அப்பம் அவங்க அம்மா கொடுத்து விட்டுருக்காங்க சாப்பாடு. என்ன சாப்பாடு கொடுத்து விட்டாங்க? டயட் என்ன தெரியுமா? அம்மா கொடுத்து விட்ட டயட்டுங்க. 5 அப்பம் 2 மீன். நம்ம என்னைக்காவது அப்படி சாப்பிட்டு இருக்கோமா? 5 அப்பம் 2 மீன் அம்மா கொடுத்து விட்டுருக்காங்க. அந்த சிறுவன் இயேசுவினுடைய கரத்துல கொண்டு போய் கொடுத்துருக்கிறான் பாருங்களேன். மனசு வருமா? நம்மள எத்தனை பேருக்கு அப்படி கொடுக்க மனசு வரும்? இந்த பெரிய கூட்டத்துல இவர் வேற அந்த சாமியார் மாதிரி இருக்கிறாரு, கேட்கிறாரு, கொடுத்தா நமக்கு என்ன வரும்? இத்தனை பெரிய கூட்டத்துல அவன் கொடுத்தாங்கிறத விட நான் அதுல ஒன்ன ரசிக்கிறேங்க. இயேசு அதை எப்படி வாங்கியிருப்பாருன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இயேசு அதை வாங்கும் போது எப்படி வாங்கியிருப்பாரு? கொடு கொடு போ அப்படி வாங்கியிருப்பாரு. நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேங்க. 2 கையை அப்படியே நீட்டி. கற்பனை பண்ண முடியுதா? என்ன கற்பனை பண்ணாதுங்க, இயேசுவை கற்பனை பண்ண. எப்படி அவர் கையை நீட்டி அவருடைய சிறுவனுடைய கரத்திலிருந்து வாங்கியிருப்பார்? நான் நிச்சயமா விசுவாசிக்கிறேன். அவன் முதுகு அப்படியே தட்டி கொடுத்துருப்பார். கொஞ்ச நேரம் என் பக்கத்துல உட்கார வச்சிருப்பார். மடியில கூட கொஞ்சம் உட்கார வச்சிருப்பார். 5 அப்பம் 2 மீன். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில் கூட நாம் படிக்கிறோம் பாருங்க. அந்த ஆகாரை ஆபிரகாம் அனுப்பும் போது கூட எப்படி அனுப்பினார் தெரியுமா? 21:14 ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து. ஆனா அது போற வழியில கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிற்று? துருத்தி தண்ணி மனுஷன் கொடுக்கறது எல்லாம் வற்றி போகுங்க. ஆனா அந்த அதிகாரத்துல தான் எனக்கு வசனங்களை சொல்ல நேரம் இல்ல. என்ன நடந்துச்சு? கர்த்தர் எதை உண்டாக்கினாரு? ஒரு நீர் ஊற்றை உண்டாக்கினார். உண்டாக்குவதற்கு அங்க ஒரு காரியம் நடந்துச்சுங்க. என்ன நடந்துச்சு? தேவன் பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்டார். 17 கடைசியா, பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். 16ஆம் வசனத்துல இந்த அம்மா சத்தமிட்டு அழுறாங்க. அம்மா சத்தமிட்டு அழுதா எப்படி இருக்கும்? அல்ல ஐயா தான் சத்தமிட்டு அழுதா எப்படிங்க இருக்கும்? ஆனா தேவனுடைய காதுல எந்த அழுகை கேட்டுச்சு? தப்பா வாசிக்க கூடாது. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அம்மா போடுற சத்தத்தை விட எந்த சத்தம் கேக்குதுங்க? அதனாலதான் நான் சொல்றேன், ஒரு குழந்தைய போல இயேசுவின் இடத்துல போய் பேசுங்க. நான் யாரு தெரியுமா அப்படின்னு போகாது. ஒரு குழந்தைய போல இயேசுவின் இடத்துல போங்க. நான் இன்னொன்னு சொல்லட்டுமா? சொல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அதாவது கணவனை இழந்தவர்கள், விதவைகள், தனிமையா இருக்கிறவங்க கூப்பிடுதல கர்த்தர் உடனே கேட்பாருன்னு தெரியுமா உங்களுக்கு? நாம் குடும்பத்தோடு வாழுகிறவர்களுடைய கூப்பிடுதலை காட்டிலும் தனிமையாய், ஆதரவற்று, அனாதையாய் வாழுகிறவர்களுடைய கூக்குரலை உடனே கேட்கிறவர். வேதத்தில் ஒரு வசனம் உண்டு. நம்முடைய தேவன் யாரோட தன்னை அட்ரஸ் பண்றாரு தெரியுமா? அனாதைகளின் பிச்சைக்காரனுடைய தேவன் என்று நம்முடைய தேவன் தன்மை அடையாளப்படுத்துறாருங்க. ஒரு வசனமாவது பணக்காரனுடைய தேவன் என்று சொல்லுகிறார் என்று இங்க எங்கேயாவது ஒரு இடத்தை நீங்க எனக்கு முடிந்தா இருந்தா காட்டுங்க. கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா? ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா? கர்த்தர் சத்தத்தை கேட்டார். பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். 18 எழுந்து போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். போதுங்க, அவ்வளவுதான். அவர் என்ன பண்ணிட்டாரு? கண்களை அவர் திறந்துட்டார். நம்ம கண்கள் இன்றைக்கு திறக்கப்பட்டு விடுமானால், என் கண்கள் திறக்கப்பட்டு விடுமானால், நம்ம எல்லாருடைய ஆவிக்குரிய கண்களும் திறக்கப்பட்டு விடுமானால், நம்மை போல பாக்கியம் உள்ளவர்கள் வேற ஒருவர் இல்லைங்க. அல்ல, கவனிங்க. தேவன் சில இயற்கை விதிகளை வைத்திருக்கிறார். அதாவது இந்த ஹெல்த்தி லைஃப், சுக வாழ்வுல
தேவன் சில இயற்கையான சில விதிமுறைகளை தேவன் வைத்திருக்கிறார். அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஆனால் கொஞ்சம் தொட்டு விடுகிறேன். தொட்டு நாம் ஜெபிப்போம். நிறைய கவனிங்க. இன்றைக்கு நமக்கு தேவை, இன்றைக்கு மாறி என்றைக்காவது ஹோட்டல்ஸும் கடைகளும் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களாங்க? வேற எங்கேயும் போகண்டா, நம்ம ரோட்லயே பாருங்களேன். சில நேரத்தில் நண்பர்கள் யாராவது என்ன கொஞ்சம் வெளியே கூட்டு போனா, இப்படியும் ஹோட்டல் இருக்கா, இப்படியும் கடைகள் இருக்கா, பார்த்தா விதவிதமா இருக்குதுங்க. அதே போலத்தான் மருத்துவர்களும் மருத்துவமனைகளும் இன்றைக்கு பெருகிவிட்டது. எல்லாம் வியாபார மயமாகிவிட்டது. மருத்துவர்களுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துறேன். எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்களாகிய மருத்துவர்களும் உண்டு. லூக்காவை குறித்தும் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி சொல்றாரு? எனக்கு பிரியமான வைத்தியனாகிய லூக்கா என்று சொல்லி அவர் தன்னுடைய கடைசி நிருபத்தில் 2 தீமோத்தேயுவில கூட அப்போஸ்தலனாகிய பவுல் லூக்காவை நினைவு கூறுகிறார். சொல்லும் போது எப்படி சொல்றாரு பாருங்க, பிரியமான வைத்தியனாகிய லூக்கா. இப்ப நான் சொல்ல போற ஒரு சில காரியத்தை நான் சுருக்கமா சொல்லிடுறேன். ஆன்மீக வாழ்வு ஆத்துமா வாழ்கிறது போல, சுக வாழ்வு ஹெல்த்தி லைஃப், அதுல மிக முக்கியமாய் நம்பர் 1, நல்லா கவனிங்க, பிள்ளைகளும் கவனிங்க, பிள்ளைகள் பெரியவங்க எல்லாரும் கொஞ்சம் தயவு செய்து கவனிங்க. தூக்கத்தை ஒருபோதும் தயவு செய்து தவிர்க்காதீர்கள். இன்றைய வியாதியினுடைய அகோரங்களுக்கு பல காரணங்கள் உண்டு. அடிப்படையான காரணங்கள் ஒன்று, நம்பர் 1, குறைந்தபட்சம் 7 மணியிலிருந்து 8 மணி நேரம் தூங்கணும். எத்தனை பேர் தூங்குறோம்? குறைந்தது 7 மணி நேரம் தூங்கணும். நான் கடந்த காலங்களில் என் வாழ்க்கையில் நான் பெரிய தவறுகளை செய்திருக்கிறேன். ஒரு முறை ஒரு நேச்சுரோபதி, ஒரு இயற்கை மருத்துவர் நாடி பிடிச்சு பார்ப்பாங்க பாருங்க. அவர் என்ன நாடி பிடிச்சு பார்த்துட்டு சொன்னாரு, உங்களுக்கு தூக்கம் இல்லை, பிரச்சனையே உங்களுக்கு தூக்கம் இல்லை. எத்தனை மணிக்கு தூங்குவீங்க, எப்போ படுப்பீங்கன்னு கேட்டார். நான் கொஞ்சம் மண்டையெல்லாம் சொரிஞ்சேன், பிறகு கொஞ்சம் விவரம் சொன்னேன். அவர் எனக்கு சொன்ன ஆலோசனை ஒரே வரியிலேயே சொல்றேன். ராத்திரி 9 மணியிலிருந்து 11, 12 மணி வரைக்கும் என்ன செய்றீங்களோ அத 9 மணிக்கு பெட்டுக்கு போயிருங்க. காலையில 3 மணி அல்லது 4 மணிக்கு எழும்பி அதே வேலைகளை செய்யுங்க, ஆரோக்கியமா இருப்பீர்கள் என்று சொன்னார். அப்படி சொல்லப்பட்ட அன்று என் மரமண்டைக்கு ஏறல. என்னத்தான் சொல்ல, என் மரமண்டைக்கு அன்னைக்கு என்ன செய்யல. ஒரு 15 ஆண்டுகள் இருக்கும் என்று நினைக்கிறேன். என்னுடைய மூத்த பிரதர் வந்திருந்தார். அவர் மெடிக்கல் போர்டில் வேலை செய்து ஓய்வு பெற்றவர். அவர் அந்த குளுக்கோமீட்டர் வச்சிருந்தார். அப்ப ஏதோ குளுக்கோமீட்டர்ல பார்த்துட்டு, தம்பி உங்களுக்கும் ஒரு டெஸ்ட் பார்ப்பான்னார். சும்மா கிடைக்கிற டெஸ்ட்டை எவனாவது வேண்டான்னு சொல்லுவானா? பாருங்க, நான் கையை நீட்டினேன். பார்த்தா அது ஒரு 10 அல்லது 15 ஆண்டுகள் இருக்கும் என்று நினைக்கிறேன். 2008 அல்லது 2010 அப்படி இருக்கும். பார்த்துட்டு சொன்னாரு, தம்பி பார்டருக்கு வந்தாச்சு. எதுக்கு வந்தாச்சு? 109 பார்டருக்கு வந்துட்டு, தம்பி கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு. நான் இன்றைக்கும் அந்த அறிக்கை பண்ணுவேன். இன்றைக்கும் நான் அதை நினைவு கூறுறேன். அன்றைக்கு நான் விழிப்படைந்திருப்பேன், ஆனால் எனக்கு ஒரு அவேர்னஸ் அன்றைக்கு வந்திருக்குமானால், இன்னைக்கு எனக்கு சுகர் ஒரு பெரிய பிரச்சனையா இல்லை என்பது இன்னொரு பக்கம். பிபி, கொலஸ்ட்ரால் எதுவும் தேவ கிருபையில் இல்லை. அதுதான் மருத்துவர்களுக்கும் இப்படிப்பட்ட பிரச்சனைக்கு அதுதான் அவர்களுடைய கேள்வியும் கூட. ஆனால் சொல்ல வருகிற விஷயம் என்னன்னு சொன்னா, அன்றைக்கு எனக்கு அந்த ஒரு அவேர்னஸ் வந்திருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருக்கலாம்? ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் செய்திருப்போமானால் எவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை நம்ம அச்சீவ் பண்ணியிருக்க என்னால முடியும். எவ்வளவு மருந்து மாத்திரைகளை, எவ்வளவு பணத்தை நாம் இதற்காக வாரி விதைத்திருக்கிறோம். இதை எத்தனையோ பேர் கொடுத்திருக்கலாமே. சத்தான எவ்வளவோ ஆகாரங்களை சாப்பிட்டு இருக்கலாமே. இப்ப நான் ஒரு சேலஞ்ச் உங்கள்கிட்ட சொல்றேன். அதாவது ஒரு ஹெல்த் ஸ்கூல் அப்படின்னு ஒன்று இருக்குது.
சென்னையில். அதில் நான் கொஞ்சம் ஜாயின் பண்ணி கொஞ்சம் அரைகுறையாக கொஞ்சம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் நான் கொஞ்சம் பணம் கொடுத்து படிக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு இலவசமாக சொல்லி கொடுக்குறேன். எந்த இலவசங்களுக்கும் மதிப்பு இருக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஒரு சேலஞ்ச், அந்த மருத்துவர், அந்த டாக்டர் வந்து ஒரு சேலஞ்ச் கேட்க பண்றாரு. இதுவரைக்கும் சுகர் மாத்திரை வருஷக்கணக்கில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். டயபெட்டிக்குரிய டேப்லெட் எடுக்கிறோம். 1 mg இருந்து ஆரம்பிச்சு 2, 3, 4, 5, 10, 20 இப்போ கிட்டத்தட்ட 500க்கெல்லாம் போயிட்டு நினைக்கிறேன். அதுலயும் கண்ட்ரோல் ஆகலையா? இன்சுலின் உள்ள போடு. இன்சுலினும் பாயிண்ட் என்ன ஆகிட்டே இருக்குது. இதெல்லாம் உள்ள போய் என்னங்க பண்ணுது? இதெல்லாம் உள்ள போய் என்ன பண்ணுது? ஏதோ ஒரு கெமிக்கலை நான் உள்ள போட்டுக்கிட்டே இருக்கோம். கெமிக்கல் என்று சொன்னா நல்ல கெமிக்கலும் இருக்குது, மோசமான கெமிக்கலும் இருக்குது. ஏதோ ஒரு கெமிக்கல். நான் பொதுவாக எனக்கு அந்த நாட்கள்லயே நான் அடிக்கடி வீட்டில் சொல்லுவது உண்டு, நம் வாழ்க்கை முறையை, உணவு முறையை நாம் என்ன பண்ணணும், மாற்றாமல் இப்படிப்பட்ட மருத்துவங்களையே சார்ந்திருப்பது மிகப்பெரிய தவறு என்று நான் பலமுறை சொன்னதை நீங்களும் கூட கேட்டிருக்கலாம். எளிமையாய் நான் சொல்லும்படிக்கு விரும்புகிறேன். இறையியல் எதற்கும், இந்த இறையியலுக்கு எதுவுமே நிகராக முடியாதுங்க. இறையியல், தியாலஜின்னு சொல்றோமே, ஆனா அந்த இறையியல் தான் நமக்கு இன்னைக்கு நமக்கே ஒரு பெரிய பிரச்சனையா நமக்கு சில நேரங்களில் தோன்றுது. ஆனால் வாழ்வியல்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? இறையியல் மட்டுமல்ல, வாழ்வியல். மூன்றாவது உணவியல், ஃபுட். நம்ம என்ன சாப்பிட்றோம்? சுருக்கமா சொல்றேன். இன்றையில இருந்தாவது ஒரு 3 காரியம் சொல்றேன். முதலாவது, இன்றைக்கு அந்த தீர்மானத்தை எடுங்க. இரவு ஒரு 9 மணி, நான் 9:15, 9:15 எனக்கு ஒரு அலாரம் அடிக்குங்க. மொபைலில் கோ டு பெட்னு போடும். கோ டு பெட்னு ஒரு அலாரம் வச்சிருக்கேன். பார்த்தா கோ டு பெட், ஆனால் நம்ம போக மாட்டோம், அது வேற விஷயம். அதுக்கு தான் 9:15 வச்சிருக்கேன். ஆனால் கூடுமான வரைக்கும் ஒரு 9:45, ஒரு 10 மணிக்குள்ள போய் கண்ணை மூடிக்கிட்டு படுத்துருவேன். கிருபையினால இப்ப கர்த்தர் அந்த 10 மணிக்கு தூக்கம் வந்துருது. இப்போ ஒரு 2 மாதத்துக்கும் சற்று அதிகமா கர்த்தர் எனக்கு இதுல ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வை எனக்கு கர்த்தர் கிருபையாய் தந்திருக்கிறார். நம்முடைய நண்பர் செல்வராஜ், அவங்க பிரதர் கிருஷ்ணராஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்க நேர பக்கத்து வீடா டெய்லி பார்த்துடலாம். அவரை அவ்வளவு சீக்கிரத்தில் பார்க்க முடியாது. ஆனால் காலை மாலையில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரோட்டினுடைய அந்த பக்கம் நான் பார்த்துருவேன். இல்லை அப்படி இல்லை. ஆனால் வேகமாக நான் அவர்கிட்ட ஒரு நல்ல ஒரு குட் கேரக்டர், நான் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கேரக்டர் என்ன தெரியுமா? நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப நின்று யார்ட்டையும் பேச மாட்டாங்க, ஃபாஸ்டாக வாக் பண்ணுவாங்க. நான் அதனால தான் நான் ரோட்டுக்கு நடக்க போறதில்லை. நான் ரோட்டுக்கு நடந்தோம்னா அவ்வளவுதான், பிறகு பிரைஸ் லார்ட் தான் சொல்லி முடிச்சுட்டு வரணும். நான் அதனால ரோட்டுக்கு போக மாட்டேன். கொஞ்ச நாட்கள் அந்த ஒரு பார்க்குக்கு போனோம். அப்புறம் அதுவும் எனக்கு நடைமுறையில் ஒத்து வரல. நானும் சுகவீனமாகி விட்டேன், விட்டு விட்டேன். ஆனால் பின்பதாக ஒன்றை கற்றுக்கொண்டேன். இப்போ வேற எதுவும் இல்லைங்க, வெரி ஈஸி. என்ன தெரியுமா? நேர மேலே மொட்டை மாடிக்கு போகிறோம். அவரும் சாட்சி, 2 பேர் அம்மாவும் ஐயாவுமே அதுக்கு சாட்சி. மொட்டை மாடியில் பார்க்கலாம், நல்லா வாக் பண்ணலாம். இப்போதான் இந்த விஷயத்துக்கு வரேன். இது எதுக்கு தெரியுமா? பொறாமப்படாதுங்க. இந்த A to Z இந்த மாதிரி எல்லா கடைகள்லையுமே பக்கத்தில் வாக்கபிள்லே போய் வாங்கிக்கலாம். அல்லது இந்த டெய்லர் அம்மாலாம் அங்கே இருக்காங்க, சொன்னீங்கன்னா கலராக என்ன கலரில், எனக்கு கூட ஒரு ஒயிட்லேயே ஒன்று இருந்துச்சுன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக கூட தெரியாது, அந்த மாதிரி கூட ஒன்று இப்படி ஒன்றை போட்டுக்கொள்ளுங்க. எதுக்கு? மைக்கு அங்கே மேலே போகும்போது மைக்குக்கு இல்லை, ஆடியோ கேட்பதற்கு, திருவசனத்தை கேட்டுக்கொண்டே நடப்பதற்கு. திருவசனத்தை கேட்டுக்கொண்டே எனக்கு ரொம்ப படிப்பது கடினமா இருக்குது. ஆனா திருவசனத்தை கேட்டுக்கொண்டே நடக்கிறேன். அதுல செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? காலையில் அந்த ஒரு இளம் வெயில்ல, அதாவது
சூரிய தரிசனம்னு சொல்லுவாங்க. எனக்கு உடனே ஒரு பழமொழியும் வருது, கண் கெட்ட பிறகா சூரிய நமஸ்காரம். கண் கெட்ட பிறகு நான் சொல்றேன், கண்ணு கெட்டுதுன்னு சொன்னா 100% வந்தாதான் கெட்டது. இப்ப நம்ம எல்லாருக்கும் எத்தனை சதவீதத்தில் இருக்கிறோம்? 50, 60 அல்லது 30, 10 எனக்கு தெரியாது. ஆகவே எனக்கு ஒரு நாள் மாடிக்கு ஏறிக்கிட்டு இருக்கும்போது இது சரிதானா அப்படின்னு ஒரு கேள்வி. சன்பாத்திங் முதல்ல நம்பர் 1 ஸ்லீப்பிங். 8 மணி நேரம், 7 8 மணி நேரம் தூங்கணும். தூங்குங்க, தயவு செய்து தூங்குங்க. இல்லை நாங்கள் ஜெபிக்கணும், படுத்துக்கிட்டே கண்ணை மூடிக்கிட்டே ஜெபம் பண்ணுங்க. நான் அப்படி தான் ஜெபிக்கிறேன். அப்பாவோட அப்படியே பேசிக்கிட்டே அப்படியே தூங்கிடுறேன். மிஞ்சி போனா காலையில எழும்பாட்டா ஓ ராத்திரியே போயிட்டாரு போல. எங்க அப்பா அப்படித்தான் போனாங்க. 88 வயதுல இரவுல தூங்கினவர்கள் காலையில் எழுந்திருக்கல. செய்தி தான் வந்துச்சு. அதல்ல நான் சொல்லுகிற விஷயத்தை நீங்க புரிந்து கொள்வீர்களானால் 136ஆம் சங்கீதத்தில் இருக்குது பாருங்க. சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சூரியனை படைத்தவரை என்ன பண்ணணும்? வீட்டுக்குள்ள இருந்தும் சூரியனை படைத்தவரை துதிக்கலாம், இப்பவும் துதிக்கலாம். ஆனா சூரியனை பார்த்து துதிக்கும் போது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் இருக்கத்தான் செய்துங்கிறது இந்த மரமண்டைக்கு எப்ப வந்துச்சுன்னா கண் கெட்ட பிறகுதான். சூரியனை தரிசிப்பது, சூரியனை பார்ப்பது, அதிக நேரம் பார்க்க கூடாது, சில வினாடிகள் நல்ல லாங் பிரீத், நல்ல மூச்சு எடுத்து. இவருக்கு என்ன நின்றுகிட்டு மூச்சு எடுத்துக்கிட்டு இருப்பாரு, நமக்கெல்லாம் கஷ்டம் தெரியுது அப்படிங்கிறீங்களா? எனக்கு நிக்கிறது கஷ்டம், உங்களுக்கு உட்கார்ந்து இருக்கிறது கஷ்டம். இன்னொரு முக்கியமான காரியம், மிக முக்கியமான காரியம், இந்த தொலைபேசி இருக்கு பாருங்க, மொபைல் போன். இத நெஞ்சு மேல வச்சுக்கிட்டே தூங்குற பரிசுத்தவான்களை என்ன சொல்றது? எங்க அம்மாவும் அப்படித்தான் இருக்காங்க, பிள்ளைகளும் அப்படித்தான் இருக்காங்க. அம்மாவை பார்த்தானே பிள்ளைகள் படிக்கணும். இன்னொரு முறை ஞாயிற்றுக்கிழமை இல்லை, இதற்கான ஒரு ஹெல்த்துக்காக ஒரு டைம் நம்ம எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணலாம். ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம். நமக்குள் பதிவாகி கொண்டிருக்கும் ஒரு வீடியோ, நமக்குள்ள ஒரு வீடியோ பதிவாகிட்டு இருக்குதுங்க. நமக்குள் ஒரு வீடியோ பதிவாகி கொண்டிருக்கிறது. அது நினைவாற்றல் என்ற ஒரு வீடியோவை தேவன் நம்முடைய மனத்திரைகளிலே தேவன் அதை வைத்திருக்கிறார். நான் ஒருபோதும் இயற்கை விதிகளை மீறக்கூடாது என கேட்கிற அருமையானவர்களே. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்ன தேவன், அவர் ஒருபோதும் அவர் மாறாதவராக இருக்கிறார். அவர் தம்முடைய நோக்கத்துல அவர் ஒருபோதும் மாறாதவர். ஆனால் அவர் தம்முடைய நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறவராக அவர் இருக்கிறார். அவர் நிறைவேற்றுவதற்கு, அவருடைய நோக்கம் நிறைவேறுவதற்கு நான் தடையா இருக்கிறேனா? எங்கேயோ ஒரு இடத்துல என் வாழ்க்கையில நான் தடையாக இருக்கிறேனா? நாம் அதைத்தான் ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நான் தேவனோடு கூட சேர்ந்து ஒத்துழைக்கிறேனா? ஆனா இரவு தூக்கம் என்று சொல்லும்போது அநேகர் இன்றைக்கு இரவிலே விழித்திருந்து வேலை செய்கிற நிலைகள் இன்றைய காலகட்டத்தில் அதிகமா இருக்குது. ஆனா தேவனிடத்தில் ஆலோசனைகளை கேளுங்கள், அவர் உங்களுக்கு ஆலோசனைகளை தருவார். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், அவர் செயலில் மகத்துவம் உள்ளவர். நமக்கு வேண்டிய ஆலோசனைகளை நம்முடைய தேவன் நமக்கு தருவதற்கு அவர் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில அவர் போதுமானவராக இருக்கிறார். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்களுடைய பாதத்தில் வருகிறோம். உம்முடைய மாறாத உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய மாறாத உம்முடைய அன்பின் பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற ஆண்டவரே பரிபூர்ணமான வாழ்வுக்காக துதிக்கிறோம்.
விசேஷமாக எங்களுக்கு நீ தந்திருக்கிற தெய்வீக சுகத்துக்காக நாங்கள் தெய்வீக சுகத்தை மட்டுமல்ல, நாங்கள் தெய்வீக ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி, தெய்வீக ஆரோக்கியம் உள்ளவர்களாக நாங்கள் இருக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. நாங்கள் தெய்வீக ஆரோக்கியத்தோடு கூட இருக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபை தார். நீர் கொடுத்திருக்கிற ஆண்டவரே மருத்துவ துறை, மருத்துவ ஞானம், மருத்துவர்கள் எல்லாருக்காக துதிக்கிறோம். ஆனால் நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்துல எங்கே நாங்கள் தேவனோடு கூட எதிர்த்து நிற்கிறோமோ அந்த பகுதியில் எல்லாம் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி சிறப்படுத்தி எங்களை சரியாய் வழி நடத்தும்படி ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ள, பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய திருக்கரத்துக்குள்ள எங்களை கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி விரும்புகிற தேவன் அல்லவா? அப்படிப்பட்ட வாழ்வை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. இந்த காரியங்கள் நாங்கள் தேவனுடைய ஆலோசனையை கேட்டு அதை பின்பற்றத்தக்கதான கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தாழ்த்தியுடைய கரத்தில் கொடுக்கிறோம். கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.